ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரிஜிஸ்டர் மேரேஜை பற்றி சொல்லி. இப்போ நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் ரெகுலராக மேரேஜ் டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதாவது ஒரு மேரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். என்ன ஒன்றுனா, நான் வந்து இங்கே சென்னையில் இருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க, திருவண்ணாமலையில் பண்ண முடியுமா, கோயம்புத்தூரில் பண்ண முடியுமா, சேலத்தில் பண்ண முடியுமான்ட்டு. நான் வந்து இங்கே சென்னையில் தான் இருக்கேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, சென்னையில் மேரேஜ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு எப்போ வேணால் கால் பண்ணுங்கள். இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா 3 விஷயம்தான் இருக்குது. இப்போ 2 பேர் இந்துனா இந்து மேரேஜ் ஆக்ட்டு, தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட்டு 2ல் பண்ணலாம். இப்போ கிறிஸ்டின், முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டுன்னு இருக்குது, அதில் பண்ணலாம். இப்போ மொத்தமே 3 ஆக்ட் தான் மேரேஜை பற்றி பார்த்தீங்கன்னா. ஒன்று இந்து மேரேஜ் ஆக்ட்டு, தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட்டு, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டு. இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேர் கிறிஸ்டினாக இருப்பாங்க, 2 பேர் முஸ்லீமாக இருப்பாங்க. இவங்க வந்து டைரெக்டாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே மேரேஜ் பண்ணுறது தான் வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபைலிங் பண்ணி 30 டேஸ்க்கு அப்புறம் நோட்டீஸ் போட்டு, பொண்ணு வீடு எங்கேயோ பையன் வீடு எங்கேயோ அங்கே நோட்டீஸ் ஒட்டுவாங்க. ஒட்டிட்டு அங்கேருந்து வந்து ரிப்ளை வந்து அது வந்து 1 மந்த் ஆகும் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. அது முடிஞ்ச உடனே டைரெக்டாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ஒரு இது மாதிரி அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் டைரெக்டாக நம்ம வந்து அதை படித்து நம்ம வந்து மேரேஜ் பண்ணலாம். அது ஒரு விஷயம். இப்போ இந்து மேரேஜ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருக்கணும். ஒன்று கோயில்லையோ இல்லை மண்டபத்துலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல மேரேஜ் பண்ணியிருக்கணும். அந்த கோயில் பில்லோ மண்டப பில்லோ எடுத்துன்னு வந்து கல்யாண பத்திரிக்கை இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் பண்ணணும். இந்து மேரேஜாக இருந்தாலும் தமிழ்நாடு மேரேஜாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணணும். பண்ணிட்டு தான் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறோம். இப்போ டைரெக்டாக ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் இந்து மேரேஜில் தமிழ்நாடு மேரேஜ் ஆக்டில் பண்ண முடியாது. இப்போ நம்ம பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவ் மேரேஜ் நம்ம பண்ணுறது எல்லாமே டைரெக்டாக நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸாண்ட வர சொல்லுவேன். அங்கே பக்கத்தில் ஒரு மேரேஜ் சென்டர் ஒன்று இருக்கும். அங்கே சிம்பிளாக மாலை போட்டு ஒரு உறுதிமொழி சொல்லி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் மாதிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அதை வாங்கி அப்படியே பக்கத்தில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் டேட்டு கன்ஃபார்ம்டு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு பிடிஎஃப் ஃபைல் அனுப்புவேன், எங்கே ஒரு லொக்கேஷன் அனுப்புவேன். அங்கே வந்தீங்கன்னா 2 ஹவர்ஸில் இந்த மேரேஜ் முடிஞ்சிடும். சர்டிஃபிகேட் 3 நாளில் வந்துடும். இது சிம்பிள் ப்ராசஸ் தான் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முஸ்லீம் மேரேஜ்லாம் இருக்குல்ல, அது வந்து இப்போ வந்து இந்த லவ் மேரேஜ் பண்ணுறதுல முஸ்லீம் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் இப்போ டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜமாத்லேருந்து லெட்டர் எதுவும் கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ முஸ்லீம் மேரேஜ் வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் வந்து பண்ணலாம். அது எப்படின்னா, சென்னை அட்ரஸாக இருந்தால் வந்து பண்ணித்தரலாம். இப்போ யாராவது பொண்ணோ பையனோ சென்னை அட்ரஸாக இருக்கணும், இருந்தால் நம்ம வந்து பண்ணித்தரோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் மேரேஜில் என்னென்னா, பொண்ணு வீடு எங்கேயோ பையன் வீடு எங்கேயோ அங்கே தான் வந்து நோட்டீஸ் போட முடியும். அப்போ கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துலேருந்து யாராவது வேறு அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஃபைலிங் பண்ணுனா அது பண்ண முடியாது. நான் வந்து இங்கே சென்னையில் இருக்கேன். சென்னை சரௌண்டிங்கில் இருக்க அட்ரஸில் இருக்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வேணால் நம்ம வேணால் பண்ணித்தரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் டாக்குமெண்ட்டு என்னென்ன வேணும்னு நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மார்க் ஷீட்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு. இதில் வந்து உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் எப்படி இருக்கும், இந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும், தமிழ்நாடு மேரேஜ் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும். இப்போ இந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்னா 3 பேஜ் மாதிரி வரும். 1 2 3 பேஜ் வரும். தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட்னா சிங்கிள் பேஜில் வரும். அது பார்த்தீங்கன்னா 2 இதில் ஃபோட்டோ ஒட்டி இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டு, இந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும், தமிழ்நாடு மேரேஜ் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும், இது எங்கே நம்ம எந்தெந்த சர்டிஃபிகேட்டு எந்த மாதிரி மாடலில் இருக்குன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக காட்டுறேன். சர்டிஃபிகேட் வந்து இந்து மேரேஜ் ஆக்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வரும். நம்ம ஃப்யூச்சரில் நம்ம சர்டிஃபிகேட் சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், அந்த நம்பர் மேரேஜ் நம்பரு நோட் பண்ணி வச்சுருந்தோம்னா, நம்ம அந்த டிஎன் ரெஜினட் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது, அது உள்ளே போயிட்டு நம்ம வந்து அந்த நம்பர் போட்டு ஒரு சின்ன பேமெண்ட் ஒன்று நம்ம பண்ணோம்னா ஒரு 3 நாள் 4 நாளில் நம்மளுக்கு அப்டேட் ஆகி, நம்ம எந்த இதில் அப்ளிகேஷனில் பண்ணுறோமோ அதில் அப்டேட் ஆகி நம்மளுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த கவர்மெண்ட் சீலு, ஸ்டிக்கர், ஆலோகிராம் ஸ்டிக்கர் இருக்கும், சைனு இதெல்லாம் இருக்காது. டிஜிட்டல் சிக்னேச்சர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆதார் கார்டெலாம் டவுன்லோட் பண்ணால் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் அந்த சர்டிஃபிகேட். ஆனால் அதுவும் வேலிட் தான். இந்த கிறிஸ்டின் மேரேஜ் வந்து நம்ம ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிறிஸ்டின் ஆக்ட்னு ஒரு இதில் பண்ணுறோம். 2 பேரும் கிறிஸ்டின்னு வெளியூர் எங்கேயோ இருக்காங்க, சென்னைக்குள்ளே இருந்தால் நம்ம வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ஃபைலிங் பண்ணி பண்ணுறோம் சொல்லியிருக்கல. இந்த இந்தியன் கிறிஸ்டின் ஆக்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சென்னையில் வந்து பண்ணலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா,
நம்ம பாஸ்டர் மூலிமா பண்ணுறது, கிறிஸ்டின் முறைப்படி பண்ணுறது. அந்த அப்ளிகேஷன் நம்ம ஹைகோர்ட் இருக்க நம்ம ஆஃபீஸ் அங்கே வர சொல்லுவேன். அப்ளிகேஷனில் ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபோட்டோ, கையெழுத்து எல்லாமே பண்ணிவிட்டு சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, ஐஜி ஆஃபீஸ், அங்கே அப்ளை பண்ணி அங்கேருந்து சர்டிஃபிகேட் வந்து ஒரு 20 டேஸில் வரும். அந்த சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லாமே வரும் பக்காவாக. அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாதீங்க, நான் ரிப்ளை சில டைம் பண்ண மாட்டேன். எது வந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.